அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காணாங்கத்தை மீன் வாங்கியிருக்கிறோம். அதை க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் நான். அதேமாதிரியே மஞ்சத்தூள் போட்டு அரிசி கஞ்ச தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு வைக்க போகிறோம், ஆனங்கச்ச போகிறோம். பாருங்கள் எல்லோரும் எப்படி செய்கிறோன்னு எங்கள் ஸ்டைலில் செய்கிறோம் பாருங்கள். இதில் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கோங்க எண்ணெய். ரெண்டு வெந்தயம் போடுங்க. அரிஞ்சு வச்ச சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொரியட்டும். இந்த வெண்டைக்காயை வந்து நாங்கள் தண்ணியில் போட்டு நல்லா அலசி நல்லா காஞ்சி வடிகட்டி தண்ணியில் தட்டில் வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி சத்தெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் வாங்கும்போது வந்து எப்போவுமே இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறதா இருந்தால் இப்படி உடச்சி பார்த்து வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா நாளைக்கு வச்சு செஞ்சிங்கன்னா இந்த வெண்டைக்காய் வந்து முத்தி போயிடும். அதனால் வந்து இப்படி எடுத்து அலசி வச்சதை இப்படி எடுத்து மீன் குழம்புல போட்டு பாருங்கள். இதுமாரி வகுந்து பார்க்கணும், பூச்சி கீச்சி இருக்குதா என்னன்ட்டு. எடுத்து செஞ்சு பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் போட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சுருக்குறோம். இப்படி கட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த தண்ணிச்சத்தோடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தண்ணிச்சத்தாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து பிசு பிசு பிசுன்னு ஆயிரும் உங்களுக்கு. அதனால் வந்து நம்ம அலசி எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், க்ளீனாக இது பாருங்கள். எடுத்து அலசி ஒரு 10 நிமிஷம் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து பொருள் வந்துச்சா தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து அரைச்சிட்டேன். அரைச்சி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சிட்டேன். இப்படி அரைச்சி போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெண்டைக்காயை சேர்த்துக்கிறோம். தக்காளி போட்டுட்டோம், வெண்டைக்காய் போடுறோம். இப்படி நீட்டாக இப்படி கட் பண்ணி போட்டால் தான் அந்த உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும் மீன் குழம்புல. உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இது மீன் குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும். இது சக்கரவள்ளி கிழங்கு தோல்லாம் சீவிட்டேன், கழுவிட்டு இப்படி நல்லா இப்படி கட் பண்ணி இப்படி தோலை சீச்சிட்டு, அந்த தோலோடு போட்டால் கொஞ்சம் இதுவாக தெரியும். அதனால் இப்படி சும்மா லைட்டாக தோலை சீவிட்டு அரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குழம்பு கொதித்து கொஞ்சம் மீன் போட்ட முன்னாடி இறக்கி வச்சுட்டிங்கன்னா நல்லா இனிச்சிக்கிட்டு காரத்துக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதை அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்தமாரி மீன் குழம்புல சக்கரவள்ளி கிழங்கு போட்டு சாப்பிட்டா எங்கள் அத்தாலேருந்து, எங்கள் அத்தம்மாலேருந்து, எங்கள் குப்பிமாலேருந்து எல்லாருக்கும், எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாலேருந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும். மூடி எடுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப குழையக்கூடாது. இதில் வந்து இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் கொஞ்சம் காண இந்த மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். வெறும் தக்காளி, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு இப்போ செய்யணும். இப்போ வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தக்கன வேணுங்கிறவங்க எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். வந்து கொஞ்சம் கலருக்கோசம் தக்காளியில் வந்து ஒரு சொட்டு மிளகா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டேன். இதில் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மிளகாத்தூள். காரம் எவ்வளோ வேணுமோ அவங்க ஏற்றி அவங்க செஞ்சுக்கலாம். குடும்பத்துக்கு எப்படி காரம் எப்படி சாப்பிடுவாங்க. சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. அதனால நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால் வந்து அவங்கவுங்க குடும்பத்துக்கு எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. இது அப்படியே இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெண்டைக்காய் எப்படி வதங்கி வருது பாருங்கள். இந்தமாரி நல்லா மிளகா இந்த கலரில் வரணும். நல்லா வெண்டைக்காய் அப்படியே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து தனியாத்தூள் போடுறோம். தனியாத்தூள் போடுறேன் பாருங்கள். 3 ஸ்பூன் போடுறேன். 3 கரண்டி போட்டிருக்கிறேன் சொல்லிட்டேன். இதில் வந்து இந்த தனியாத்தூளில் வந்து வெறும் ஜீரகம்,
சோம்பு, கசகசா, தனியா அவ்வளோதான், வேறு எதுவும் போட மாட்டோம் நாங்கள். மஞ்சள் அவ்வளோதான் போட்டு இதில் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுவோம். இது தனியான இந்தமாரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுற மீன் குழம்பு இது. அந்த எல்லாம் போட்டு கலந்த மிளகாத்தூள் இது குழம்பு இது இல்லை. இது வந்து இப்படி தனியாக வெறும் அரைச்சி வச்சது பாருங்கள். இப்படி எடுத்து வச்சுட்டு புளியை நல்லா கட்டியாக கரைச்சி வச்சிட்டேன். இதை ஊற்றுற வடிகட்டி ஏன்னா தேங்காய், வெங்காயம் எதுவுமே நாங்கள் அரைச்சி ஊற்ற மாட்டோம். வெறும் இந்த தக்காளி ஒண்டி தான் நாங்கள் அரைச்சி ஊற்றுவோம். தக்காளி ஒண்டி அரைச்சி ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டு சமையலில் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ கிழங்கு போட போகிறோம் பாருங்கள். நல்லா சலன்னு கொதிக்குது. இது வந்து மிளகாத்தூள் வந்து எங்கள் வீட்டில் வந்து சிவப்பாக இருக்கிறதுனால அந்த கலர் இருக்குது. தனியாத்தூள் போட்டு அரைச்சி வச்சு செஞ்சுருக்கிறோம் பாருங்கள். இது நல்லாயிருக்கும். இதுமாரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். வெண்டைக்காய் அப்படியே, ஏன்னா ரொம்ப வேகக்கூடாது. எடுத்து அப்படியே சாப்பிடும்போது வெண்டைக்காய் நல்லா இருக்கணும். இந்த கிழங்கு போடுறேன் பாருங்கள், சக்கரைவள்ளி அப்படியே வெந்துடும். சக்கரைவள்ளி கிழங்கு போடுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் இந்த ஆவிலே வெந்துடும். இது கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா அதுக்கப்புறம் மீன் போடும்போது காமிக்கிறேன். இப்படி எடுத்து அப்படியே இந்த இது குழம்பு நல்லா கிளறி விட்டுட்டு, நல்லா வெந்துருச்சு கிழங்கு. அப்படியே நல்லா மீன் போடணும். மீனை பாருங்கள், இந்த தண்ணியில் கழுவி, அரிசி கழிஞ்ச தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுட்டேன். மீன் இப்போ போடுறேன் பாருங்கள், எப்படி இது பாருங்கள். மீன் நல்லா அதே நல்லா இதுவானோடனே கொதித்த உடனே நல்லா வெந்த உடனே நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து இது வந்து எங்கள் வீட்டு சமையல். சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும் செஞ்சு சொல்லுங்கள். மீன் கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். மீன் நல்லா எப்போயுமே மீன் நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு வேக வச்சு அது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கொதிச்சிச்சு. கொத்தமல்லி கீரை போடுறேன். இங்கே இருங்க. வெண்டைக்காய், தக்காளி, மீன்லாம் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மீன் நல்லா வெந்துருச்சு. பச்சை மிளகாலாம் அப்படியே பச்சை மிளகா கலரில் பச்சை மிளகா நல்லா. வெண்டைக்காய் இதெல்லாம் அப்படியே கரையில் பாருங்கள், எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே சூப்பராக தெரியுது பாருங்கள். வெண்டைக்காய், மீன், தக்காளி எல்லாம் அப்படியே போட்டு இப்படி சக்கரைவள்ளி கிழங்குலாம் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வந்து இந்த கொத்தமல்லி கீரை போடுறேன் கடைசியில். இது எங்கள் வீட்டு ஸ்டைல் குழம்பு. இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்தமாரி வந்து எல்லாம் போட்ட உடனே இப்படி நல்லா தண்ணி எடுத்து, லைட்டாக தண்ணி எடுத்து இப்படி நல்லா இப்படி எடுத்து வச்சிங்கன்னா எண்ணெய் விரியும் நல்லா. அப்போ தான் அந்த குழம்பு வந்து அழகாக தெரியும் நம்மளுக்கு பார்க்கும்போது. இது நல்லா மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ஆசையாக இருக்கும். சரி நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். நம்ம உடம்புக்கோசம் செஞ்சு சாப்பிட்டு கஷ்டப்படாமல் செஞ்சு நல்லா சாப்பிட்டு இது உடம்ப பார்த்துக்கலாம். நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் பத்திரமா. இது இப்படி சமைச்சி இப்படி நல்லா ஸ்லோவாக அப்படியே கொதிக்கணும். இந்த கொத்தமல்லி கீரை போட்டிருக்கிறோம்ல, அது நல்லா அப்படியே கொதித்து வந்துச்சுன்னா அப்படியே இறக்கிடணும். இன்றைக்கி எங்கள் பேரனுக்கு பிறந்த நாள். ஆகஸ்ட் 26 பிறந்தார். 2010 10th படிக்கிறாரு. அதனால் இன்றைக்கி ஸ்கூலு டியூஷன் இருக்கிறதுனால இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வர முடியல. நாளைக்கு அவங்க மாமா வீட்டுக்கு வருவோம். வந்து நாளைக்கு எப்படி நாங்கள் என்ன எங்கள் வீட்டில் வீடியோவில் வந்து பாருங்கள் என்ன சமைக்கிறோன்ட்டு. சந்தோஷமாக எங்கள் சேனலை எல்லோரும் பாருங்கள். ஊரில் வெளியூரில் இருக்கிற உறவுகள், இங்கே இருக்கிற உறவுகள், எல்லா உறவுகளும் பாருங்கள். பேச்சுலராக இருக்கிறவங்களும் இந்தமாரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா மக்களும். அஸ்ஸலாமு அலைக்கும்.